அரசாங்க உத்தரவு பிரகாரம் எல்லா இடத்துலயும் முதன்மையாக பாடணும். இது அரசு உத்தரவு. அப்ப அந்த பாடல் பாடிட்டீங்கன்னா ஒரு 6 வரி படிச்ச உடனே சோனியா அம்மையாரால தாங்கவே முடியல. நிறுத்து 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 நிறுத்து, அது என்ன பாடல், நிறுத்து நிறுத்து அந்த அம்மா புலம்ப ஆரம்பிச்சிட்டு. ஆனா நிறுத்த முடியல, பாடல் முழுமையாக பாடி முடிச்சாங்க. அதாவது இந்த வந்தே மாதரம் பாடல் எப்படி உருவாயிடுச்சுன்னு சொன்னா, அன்னைக்கு இந்த தேசத்துக்காக லட்சக்கணக்கான பேர்கள் உயிர் விட்டாங்க. அவர்கள்லாம் வாங்குற ஒவ்வொரு அடிக்கும் அவர் வாயிலிருந்து வந்த வரி வந்தே மாதரம். போலீஸ்கார அடிச்சா வந்தே மாதரம், யார் அடிச்சாலும் வந்தே மாதரம் வந்தே மாதரம். அந்த வந்தே மாதரங்கிற வார்த்தையை சொல்லச்சுல அன்னைக்கு இருந்தவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வந்தே மாதரங்கிற வார்த்தையை நாங்கள் சொன்னால் புது ரத்தம் எங்கள் உடம்பிலே பாய்ச்ச மாதிரி எந்த வலியும் எங்களுக்கு தெரியாது. அப்படி உணர்வுபூர்வமாக இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக இன்னும் கிடைத்த லட்சக்கணக்கான நம்முடைய தியாகிகள் வாயிலிருந்து வந்த வார்த்தை வந்தே மாதரம். வந்தே மாதரம் இந்திய தேசத்தினுடைய உயிர் மூச்சு. கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலமாக அதை பாட முடியாமல் இருந்த காலகட்டத்தில் முதல் முறையாக நம்முடைய பாரதிய ஜனதா அரசு, முக்கியமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தே மாதர பாடலை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அனைத்து மாநிலங்களிலும் முதன்மையாக பாட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த நாட்டில வருங்கால தலைமுறையும் அடுத்தடுத்து வருகிற தலைமுறைக்கும் இந்த நாட்டினுடைய தேசபக்தியும் இந்த நாட்டினுடைய உயிர் திறந்த எண்ணற்ற தியாகிகளின் நன்மையை அத்தனை பேருக்கும் தெரியணும். வந்தே மாதரம் உயிர் மூச்சு, வந்தே மாதரம் நம்முடைய உயிர் மூச்சு என்பதை நாளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு. கோமாளி புயல் எல்லாம் நாட்டில் நிறைய விளையாடிட்டான். அது தமிழ்நாடு ஏற்கனவே பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல 4 மாநிலத்தை அவன் கையிலே வச்சிருந்தான். அதுல ஒரு கூமுட்ட மாநிலம் தமிழ்நாடு, அதுல ஒரு மாநிலம் தமிழ்நாடு, அதுல ஒரு மாநிலம் பஞ்சாப், அதுல ஒரு மாநிலம் கோவா, அதுல ஒரு மாநிலம் மேற்கு வங்காளம். ஒரு சில பகுதியெல்லாம் அவன் கைக்குள்ள வச்சிருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவனை வச்சுக்கிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம என்ன சொன்னாலும் கேட்போம். இதே தமிழ்நாட்டுல சுதந்திரம் வேண்டான்னு ஒரு கேடுகட்ட ஜென்மங்கள் இந்த நம்ம பிரிட்டிஷ்காரனே ஆண்டுட்டு போட்டுட்டு சொன்னான். அன்னைக்கே சொன்னான். அதனால அன்னைக்கே நாடு கடத்திருந்தா இந்த நாடு நல்லாக இருந்திருக்கும். பிரிவினை கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 14 50 லட்சம் பேர். ஒரு தேசம் மதத்தால பிரிந்தது. இஸ்லாமியர் இந்து மதம் பிரிஞ்ச ஒரு காரணத்தினால 50 லட்சம் பேர் ஆகஸ்ட் 1947 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி இறந்தவர்கள், கிட்டத்தட்ட 14ஆம் தேதி இறந்தவர்கள் 50 லட்சம் பேர். எதற்காக உயிரை விட்டார்கள்? பிரிவினை. பிரிவினால எதிர்ந்த மத போராட்டம், அதுல மிகப்பெரிய கலவரம். அந்த கலவரத்தால உயிர் விட்டவர்கள் 50 லட்சம் பேர். அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் வந்தே மாதரம். வந்தே மாதரம் ஒவ்வொரு தேசபக்தரின் உயிர் மூச்சு. இந்த பிராடு புயல்வ இந்த ராகுல் கானும் சோனியா கானும் சேர்ந்து இந்த பிராடு புயல சைனாக்காரர்கிட்டயும் அமெரிக்காக்காரர்கிட்டையும் காசை வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிற பரதேசி பசங்களை எல்லாம் ஒன்னா கூட்டிக்கிட்டு டில்லியில வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். யாரோட அவங்க நீட்டுக்கு போராடினானோ ஒரு பய கூட இல்ல, நீட்ல எக்ஸாம் எழுதல. காசுக்காக கூலி அடிக்கிற போய் அவன் கொடுக்கிற அமெரிக்காக்காரன் கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறான். அந்த ஜோர்ஸ்னு ஒருத்தன் அவன் சொல்லிட்டு இருக்கான், ஓபராக சொல்றான், பாரத பிரதமர் நரேந்திர மோடியை ஆட்சி கட்டில இருந்து அகற்றுவதற்காக எத்தனாயிரம் கோடியை நான் செலவு பண்ணுவாங்கிறான். அதே மாதிரி இந்த சீனாக்காரன் அவருக்கு வைத்தறிச்சல், அவன் சேர பொருளை விற்க முடியல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி எல்லா பொருளையும் இந்தியாவில் உற்பத்தி பண்றாரு. இதெல்லாம் சைனாக்காரங்கிட்ட வாங்கிட்டு இருந்தோம். 2014க்கு முன்னால இந்திய நாட்டுல 80% பொருளை பூரா வாங்குறது சைனாக்காரன். சைனாக்காரன் வளர்ந்துகிட்டு இருந்தா இன்னைக்கு சைனாக்காரன் வளர்ச்சி கேள்விக்குறியா இருக்கு. உலகத்திலே இன்னைக்கு 8% வளர்ச்சியில் இருக்கிற ஒரே நாடு பாரத நாடு. சைனாக்காரங்கள ஒரு வெண்ணையும் பண்ண முடியல. என்ன உற்பத்தி பண்ணாலும் வாங்கு சக்தி 2000 வருஷம் இல்ல, பல வருஷங்களுக்கு முன்னாடி உலகத்திலே வாங்கு சக்தி உள்ள ஒரே நாடு பாரத நாடு. பாரத நாடு பாரத நாடு அந்த சரி இந்த சரி வாங்கு சக்தி உள்ள நாடு பாரத நாடு. அந்த ஒன்றத்தான் சாதரியமாக பயன்படுத்திய ஒரே தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி.